அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத ஜோதிடத்தில் நவக்கிரகங்களில் ஒருவராக செயல்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். அவர் நீதிமானாக விளங்கக்கூடியவர், அவங்களுடைய கர்மங்களுக்கு ஏற்றவாறு பலன்களை தரக்கூடியவர். அப்படிங்கிறதுனால அவருடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. தற்போது நிகழவிருக்கும் சனி பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்துடன் நல்ல லாபமும் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடியவர், தங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப நற்பலன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் பாரபட்சம் பாராமல் ஒருவரது கர்மத்திற்கு ஏற்ற பலன்களை தருவார். இப்படிப்பட்ட சனி பகவான் கிரகங்களேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர். இவர் ஒரு ராசியை மாற்றுவதற்கு 2.5 ஆண்டு காலம் ஆகும். இதனால் சனி பகவான் ராசி மாற்றத்தினுடைய தாக்கம் ஒருவரது வாழ்க்கையில் நீண்ட காலம் இருக்கும். தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வந்துட்டுருக்கார். இந்த நிலையில் வருகிற மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்ல போகிறார். மீன ராசியின் அதிபதி குரு பகவான். சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவானின் மீன ராசிக்கு செல்ல போகிறார். இந்த சனி பகவானினுடைய ராசி மாற்றத்தினுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே தெரியும். அதிலும் குறிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு சில ராசிக்காரர்கள் சனி பகவானினுடைய பிடியில் இருந்து விடப்பட்டு வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளையும் பெறப்போகிறாங்க. அதிலும் முக்கியமாக அந்த ராசிக்காரர்கள் சனி பகவானின் ஆசீர்வாதங்களையும் பெறப்போகிறாங்க. இதன் விளைவாக ஒவ்வொரு வேலையிலையும் வெற்றியை பெறுவதோடு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறப்போகிறாங்க. தற்போது 2025 சனி பெயர்ச்சிக்கு பிறகு எந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை பெறப்போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதல் ராசி ரிஷப ராசி அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசியினுடைய 11வது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல போகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சிக்கு பிறகு சனி பகவானின் ஆசியால் பல சிறப்பான பலன்களை பெறுவாங்க. அதுவும் எதிர்பாராத சில நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளவும் நேரிடலாம். இந்த பயணத்தினால் நல்ல நிதி ஆதாயங்களும் கிடைக்கப்பெறுவீங்க. மேலும் நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். இதன் மூலமாக நிதி நிலைமையில் நல்ல உயர்வு ஏற்படலாம். புதிய முதலீடுகளை செய்ய நினைத்து முயற்சித்தால் நல்ல பலன் கிடைக்கப்பெறுவீங்க. முக்கியமாக இதுவரை சந்தித்து வந்த மன அழுத்தம் குறைந்து உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாகப்பெறும். அதே சமயம் தங்களுக்கு நிதி நன்மைகள் அதிகபட்சத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதோடு கைக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் பணியிடம் உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தங்களுக்கு சாதகமான நிலையை தருவதோடு மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம், ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. வணிகர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது.
ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் உருவாகுங்க. தொட்டதெல்லாம் துலங்கும் காலமாக இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலான நற்பலன்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி கன்னி. கன்னி ராசியினுடைய 7வது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல போகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல நிதி நன்மைகளை பெறுவாங்க. பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வருவதோடு மட்டும் இல்லாமல் தங்களுடைய கைக்கு கிடைக்கவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கும். குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையப்பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு ஒவ்வொரு வேலையிலையுமே தங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே சமயம் தொழிலதிபர்கள் எதிர்பாராத அளவில் லாபத்தையும் பெறுவாங்க. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. சமூகத்தில் உங்களினுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்கு. திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கப்பெறும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் அப்படின்னு நீங்கள் விரும்பிய அனைத்துமே நடக்கும். புதிதாக ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொருத்தமான காலமாகவே இருக்கும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்க மற்றும் திருமணமானவங்க வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகளில் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஆதாயங்களை சந்திக்கலாம். நிதி ரீதியாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலம் பல வகைகளில் வளர்ச்சியை தரக்கூடியதாகவே அமையப்பெறுகிறது. இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. குழந்தைகள் மற்றும் நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்க்கும் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. வருமானம் ஈட்டக்கூடிய ஆதாரங்கள் இந்த காலகட்டத்தில் அமையப்பெறும். அதே மாதிரி அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட பணவரவு, வருமானம் உள்ளிட்டவை பார்த்திங்க அப்படின்னா ஏமாற்றம் தராத அளவுக்கு உங்களுக்கு திருப்தி தர வகையில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருக்கப்பெற போகிறது. கடந்த கால தோல்விகள், கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து தங்களுக்கு ஒரு கௌரவம், அந்தஸ்து, புகழ் இது எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தங்களினுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மீனம். மீன ராசியினுடைய முதல் வீட்டிற்கு சனி பகவான் செல்ல போகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய பணி இடத்துல பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வணிகர்களுக்கு தங்கள் வணிகத்தை விரைவுபடுத்தும் வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒவ்வொரு வேலையிலையும் நல்ல வெற்றியை பெறுவீங்க. நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். புதிய வருமான ஆதாரங்கள் தங்களுக்கு உருவாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதன் மூலமாக நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீதிமன்ற வழக்குகளில் நடந்து வந்தால் அதில் வெற்றி பெறுவீங்க. 7.5 சனி நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. குடும்பத்தில் மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இருப்பினும் கவனமாகவே இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். வெளிநாட்டு வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. கடந்த கால கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் அனைத்திற்குமே வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்க எண்ணம் கொண்டவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் தங்களுக்கு அற்புதமாகவே இருக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் தங்களுடைய வேலை, தொழில், வணிகம் அப்படின்னு எல்லாமே தங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது. அதில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெட்டிப்பான பலன்கள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல்
ரெட்டிப்பான லாபங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. உங்களுடைய உத்தியோகம், பணியிடச் சூழல் தங்களுக்கு சாதகமாக அமையும். உத்தியோகஸ்தர்கள் அற்புதமான காலகட்டத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. இந்த நேரம் தங்களுக்கு பல வகைகள்லையும் நன்மைகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு பொன்னான காலம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.